பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஐ எம் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளே வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு மாதமும் புது புது வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வார்த்தையோடு நம்மளோடு கூட பேசி ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார், நடத்தினார், பேசினார். எல்லா விதத்திலையும் அவர் நம்மளோடு கூட இருந்தார். இந்த 6வது மாதத்திலையும் அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 34:5 சங்கீதம் 34:5வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. வெட்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்த உடனே அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லையாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே ஒரு விதமான கவலைகள், ஒரு விதமான பாரங்கள், ஒரு விதமான வேதனைகளினால் நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லை தேவைகளை குறித்து, இல்லை ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த காரியம் எப்படி நடக்கும், இது எப்படி நடக்க போகிறது, 5 மாசம் ஓடிருச்சே, இனி இது எப்படி நடக்கும், இது எப்படி செய்ய போகிறேன், இது எப்படி நிற்க போறேன், அவங்களை எப்படி சந்திக்க போறேன், இவங்களை பார்க்க போறேன், என்ன செய்ய போறனோ, வெட்கப்பட்டுருவோமோ என்று உங்கள் இருதயத்திலே கலக்கம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு அவர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களாம், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லையாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நம்மளை விசாரிக்க ஒரு தகப்பன் உண்டாம், நம்மளை கேட்க, நம்மளை காங்க, நம்மளை பார்க்கிற ஒரு தகப்பன் உண்டு. ஆகார் சொல்லுகிறார், ஆகார் வனாந்திரத்திலே ஆகாரும் பிள்ளையும் போகும்போது, தண்ணீர் இல்லாது பரிதவிக்கும் போது ஆகாருக்கு வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை உண்டாக்கி, அல்லேலூயா, ஆகாரையும் ஆகார் பிள்ளையும் மகிழ பண்ணன தேவன். ஆகையால் ஆகாட்சனா நீரனை காண்கிறவர், நம்மளை காண்கிறவரும் நம்மளை விசாரிக்கிறவரும் ஒருவர் உண்டு என்பதை அல்லேலூயா இந்த மாதத்திலே உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். இந்த மாதத்திலே உங்களுக்கு அவர் அல்லேலூயா செய்வார். இந்த மாதத்திலே உங்களுக்கு அவரை நிரூபிப்பார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எந்த காரியங்களாயிருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிரகாசம் அடைவோம். நம்முடைய காரியங்களிலே வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. ஏனென்றால் மனுஷனை நோக்கி பார்க்கிறது அல்ல, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். எப்பொழுதும் உங்கள் இருதயத்தில் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க, நீங்க அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். எந்தெந்த காரியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ, எதை குறித்து நீங்கள் கலங்கி பரிதவித்தாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஏனென்றால் நீங்கள் நோக்கி பார்க்கிறவர் ஜீவனுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களை வெட்கப்பட விடாதபடிக்கு செய்கிற ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும் போது அவர் ஒருபோது நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். தைரியமாயிருங்கள். கட்டாயம் இந்த மாதத்தில் உங்களை பிரகாசிக்க பண்ணி வெட்கப்பட விடாதபடிக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கினாலும் சரி, இந்த வார்த்தையை விசுவாசித்து ஹல்லேலூயா இப்பொழுது அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஒருபோது உங்களை விடாத தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணி, அல்லேலூயா, உங்களை வெட்கப்பட விடாத இருக்க பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அல்லேலூயா இந்த ஜூன் மாதத்திலே ஸ்கூல் தொடங்க போகுது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக போறாங்க. எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.
செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இறங்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி, இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டு நம்பி உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வீராக. அவர்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. யாருக்கு முன்பாகவும் அவர்கள் கூனி குறுகி நிற்க கூடாது. இப்படி நின்றுவோமோ, இப்படி நடக்குமோ என்று இருக்கிற அச்சம் கலக்கங்களை எடுத்து போட்டு அவர்களை பிரகாசிக்க பண்ணும். அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இருக்க பண்ணும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சகல விதத்திலையும் பிசினஸை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா காரியத்தையும் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். வேலைகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றிலும் உடைய மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று இருக்கிறபடி, வெட்கப்பட்டு போவதில் என்று இருக்கிறபடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் கிருபை பாராட்டும். ஸ்கூலுக்கு போகிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷித்த ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்புவீராக. உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் கிருபை தங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க பண்ணும். இந்த மாதம் முழுக்க உடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணி வெட்கப்பட விடாதபடிக்கும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். God bless you.